ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்லாம் டங்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாப்புலரான அனிமிக்கான வாய்ஸ் ஓவர் எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த அனிமில மொத்தமா 101 எபிசோட் இருக்குது. நம்ம ஒரு எபிசோடா வாய்ஸ் ஓவர் பண்ணி 101 எபிசோடையும் கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஓவரா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போ இந்த அனிமியோட ஃபர்ஸ்ட் எபிசோட ஸ்டார்ட் பண்ணிரலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்றான். அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு உனையெல்லாம் பிடிக்கல, ஓடான்னு சொல்லிட்டு பாஸ்கெட்பால் டீம்ல ஒருத்தன் எனக்கு தெரியுமா, அவன தான் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. மறுபடியும் எனக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ரொம்பவே அப்செட் ஆயிடுறான். இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு வழக்கம் போல கலாய்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இவனை நீ இப்ப வர 3வது வருஷம் ஜூனியர் ஸ்கூல் தான்டா படிக்கிறா, ஆனா இப்பவே 50 பேர்கிட்ட ரிஜெக்ஷன் வாங்கிட்ட தெரியுமா, வேற லெவல்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவனும் ரொம்பவே கடுப்பாய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் தலையிலே முட்டிட்டு சோகமா அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிடறான். இந்த சோகமா போய்கிட்டு இருக்க கேரக்டர் தான் வந்துட்டு நம்ம கதையோட ஹீரோ ஹானமிச்சி சாகுராக்கி. நம்ம வந்துட்டு இவனை ஹானமிச்சின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா கூப்பிடுவோம். இப்போ ஒரு ஹை ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஹானமிச்சி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்ப ஹை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டாங்க. ஹானமிச்சி மட்டும் கிளாஸ்ல சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்மே அவனை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க, இனிமே இந்த ரிஜெக்ஷன்ல இருந்து வெளியே வரல போலையடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு நான் பாஸ்கெட் பால்ல இருக்க ஒரு பையனை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது இவன் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட் இவன் எப்படியா உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கெட்பால் டீமா இருந்தா என்னவா இருந்தா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவனுக்கு பாஸ்கெட்பால்ன்ற பேரை கேட்டோன்னே அவன் மேல கடுப்பாயிருது. அவனை அப்படியே போய் தலையில முட்டிடுறான். அடுத்த ஒரு பையன் கிளாஸ்ல உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பையன் அவன் பக்கத்துல வந்து என்னடா இப்படி பிரேக் டைம்ல எல்லா பிஸ்கட்டையும் சாப்பிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் பிஸ்கட்னு சொன்னது ஹானமிச்சிக்கு பாஸ்கெட்னு கேட்டுருச்சு. அவனே வந்து ஹானமிச்சி ஒரு அடியை போட்டுறான். அதே மாதிரி இன்னொரு 3 ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட் நம்ம பக்கெட் பிரியாணி சாப்பிட போவோமா அப்படின்ற மாதிரி அவங்க பக்கெட்னு சொன்னது இவனுக்கு பாஸ்கெட்னு கேட்டுச்சு. மறுபடியும் இன்னொருத்தனை வந்து அடிச்சு போட்டுறான். அடுத்து 3வது ஒரு பையன் இன்னொரு பையன் கிட்ட நல்ல சினிமா லவரா இருப்பான் போல, நான் வந்துட்டு பேங்க் ராபரி படம் நேத்து பார்த்தேன்டா அப்படின்னு தான் சொல்றான். என்னது பாஸ்கெட் பால் அப்படின்னு சொல்லிட்டு இவன் காதுல கேட்டு மறுபடியும் அவனையும் போய் அடிச்சிடுறாங்க. ஹானமிச்சி இந்த ஒரு அப்செட்டோட அப்படியே கிளாஸுக்கு வெளியே வந்து அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். அப்போ ஹானமிச்சிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு வந்துட்டு பாஸ்கெட் பால் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. என்னது மறுபடியும் பாஸ்கெட் பால் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணையுமே அடிக்க வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது தேவதை மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறத நிப்பாட்டிடுறான். அந்த பொண்ணுமே ஹானமிச்சி கிட்ட நீ வந்துட்டு ரொம்பவே டாலா இருக்க, நீ வந்துட்டு ரூகாவா ஹைட் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அது யாரடா ரூகாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே ஒண்ணும் புரியல. அவன் வந்துட்டு அப்படியே ஹானமிச்சியோட மசில்ஸ் தொட்டு பார்த்துட்டு உன்னோட மசில்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்றா. இவனுக்கு வெக்கத்துல என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு கூட தெரியல. என்னோட பேர் வந்துட்டு ஹருகோ, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையே, உனக்கு பாஸ்கெட் பால் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. அதுக்கு ஹானமிச்சி வந்துட்டு எனக்கு பாஸ்கெட் பால்னா ரொம்பவே பிடிக்கும், நான் வந்துட்டு பயங்கரமான ஒரு அத்லெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இவன் இப்படி பேசினது ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆயிருது. ஹானமிச்சி வந்து நான் இப்போ ஒரு அத்லெட்டா நடந்துக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூட பார்க்காம அங்க உட்காந்து வார்ம் அப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் ஸ்கூலுக்குள்ளே ரொம்ப வேகமா ஓடி போய் தேர்ட் இயர் இருக்கிற ரூமுக்கு பக்கத்துல ஓடி வந்துடுறான். டேய் ஹானமிச்சி நீ பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, வா முத இங்க இருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எவ்வளவு கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா இவனுக்கு ஹார்கோ பேசினது மட்டும் தான் மண்டக்குள்ள இருக்குது. அதை மட்டும் தான் நினைச்சு அப்படியே இழுச்சிட்டு இருக்கான். இவன் ஃப்ரெண்ட்ஸ்மே வந்துட்டு இவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இவனை ஹேண்டில் பண்றது நம்ம ரொம்ப கஷ்டம், அதனால வாங்கடா போவோம் அப்படின்னு அவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. அப்ப 2 தேர்ட் இயர் பசங்க ஹானமிச்சி பக்கத்துல வந்துட்டு நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் தானே, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னோட பேரு ஹானமிச்சி சாகுராக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி முடிச்ச உடனே ஒருத்தன் வந்துட்டு ஹானமிச்சியோட வயித்திலே குத்திடுறான். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரூஃப் டாப்ல உன்னை வந்துட்டு நாங்க பாக்குறோம், நீ வந்துட்டு எங்கிட்ட ஓடி போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஹானமிச்சி திரும்பவும் எந்திரிச்சிட்டே இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அப்படியே சட்டை பிடிச்சு தூக்கிடுறான். கூட இருந்து இன்னொருத்தனும் வந்துட்டு ஹானமிச்சியை முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பாக்குறான். பட் அவனால சுத்தமா முடியல. டே அவனை போக விட்டுறான், நாங்க சும்மா அவனை ஃபன் பண்றதுக்காக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி பாக்குறான். இதங்கிறது மத்த தேர்ட் இயர் பசங்க எல்லாருமே பயந்து போய் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹாருக்கு அவங்க வந்துட்டு சாகுராக்கியா கூப்பிடுறா. அவளோட குரலை கேட்ட உடனே அன்னியன் மோட்ல இருந்து அம்பி மோடுக்கு மாறிடுறான். நீங்க என்ன பண்ற ஹானமிச்சி, தேர்ட் இயர்ல உனக்கு எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, நான் அவங்கள பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹாருக்கோ கேக்குறா. ஆமா இவங்க வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். அப்பாடா நான் கூட ரொம்பவே பயந்து போயிட்டேன், தேர்ட் இயர் ரூமுக்கு இப்படி தனியா வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்னோட அண்ணனுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு ஹாருக்கோ சொல்றா. ஓ உனக்கு அண்ணன் வேற இருக்குதா, அப்படின்னா நான் போய் அவரை பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளாஸ்க்குள்ள உள்ள போறதுக்கு பாக்குறான். இல்ல வேணாம் வா நம்ம இங்கிருந்து கிளம்புவோம் போது அப்படின்னு சொல்லிட்டு ஹாருக்கோ வந்துட்டு அவனை இழுத்துட்டு போயிடுறா. ஹானமிச்சி போனதுக்கு அப்புறமா இன்னொருத்த வந்து இவங்க 2 பேர்கிட்ட என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவங்க நடந்த எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க 2 பேருக்கும் இவன் வந்துட்டு அடியை போட்டுறான். என்னடா ஃபர்ஸ்ட் இயர் பையன் கிட்ட போய் அடி வாங்கிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹாருக்கோ வந்துட்டு ஹானமிச்சி அவங்க ஸ்கூலோட பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரா. அங்க கீழ வந்துட்டு ஒரு பாஸ்கெட் பால் இருக்குது. அதை எடுத்துட்டு நானுமே வந்துட்டு ஜூனியர் ஸ்கூல்ல ஒரு பாஸ்கெட் பால் பிளேயரா தான் இருந்தேன், அதனாலதான் எனக்கு வந்துட்டு பாஸ்கெட் பால் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த பால் அப்படியே அவ ட்ரிபிளிங் பண்ணிக்கிட்டே முன்னாடி ஓடி போய் ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றா. பட் அவ பாதி வழியிலே அப்படியே கீழே விழுந்துடுறா. ஹாருக்கோ அப்படியே பால தூக்கி ஹானமிச்சி கிட்ட கொடுத்துட்டு இந்த நீ இப்ப ட்ரை பண்ணி பாரு, உண்மையை சொல்ல போனா அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு பாஸ்கெட் பால்ல டேலண்ட் கிடையாது, ஆனாலுமே எனக்கு பாஸ்கெட் பால்னா ரொம்பவே பிடிக்கும். என்னோட அண்ணனுமே வந்துட்டு ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் தான், அவன் விளையாடுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது எல்லாத்தையுமே நான் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். உனக்கு டங்க்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹாருக்கோ கேக்குறான். இவன் வந்துட்டு டேங்க கட்டுறான்டே, இது டேங்க், நான் சொல்றது டங்க் அப்படின்னு இவ சொல்றா. டங்க்ன்றது பாஸ்கெட் பால்ல ஒரு அல்டிமேட்டான மூவ், அது வந்துட்டு ரொம்பவே கூலா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்பவே சத்தம் போட்டு எக்ஸைட்டிங்கா மேட்ச பார்க்கணும் அப்படின்னா உன்னோட டங்க பார்த்தாங்க அப்படின்னாலே போதும். அதுலயே ரொம்ப முக்கியமா பால் பாஸ்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கப்ப ரொம்பவே ஃபோர்ஸ் கொடுத்து பால டங்க் பண்றது இருக்கு இல்லையா, அதான் வந்துட்டு ஸ்லாம் டங்க்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாருக்கோ சொல்றா. ஒரு தடவை நான் எங்க அண்ணனோட மேட்ச பாக்குறதுக்காக போயிருந்தேன், அவனோட டங்க் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருந்தது. எங்க ஆடியன்ஸ் சொல்லிட்டு இல்ல, ஆப்போனன்ட் டீமோட ஆடியன்ஸ்மே வந்துட்டு அவனோட ஸ்லாம் டங்க பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவா சேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரூகாவா கூட சூப்பராவே டங்க் பண்ணுவான் அப்படின்ட்டு அவ சொல்றா. அது யாரு ரூகாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வந்துட்டு கேக்குறான். ஹாருக்கோ அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஹானமிச்சியை பாக்குறான். அவன் என்னடா ஒத்த கையில பால பிடிச்சிட்டு நிக்கிறான். இதை பார்த்துட்டு இவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஆமா நான் தான் சொன்னேன் நான் ஒரு நேச்சுரலான அத்லெட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை சுத்தி சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கான். ரொம்பவே சூப்பர் ஹானமிச்சி, அப்படின்னா உன்னால டங்க் பண்ண முடியும்ல, நீ வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சரி ஓகே நான் தான் நேச்சுரல் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆச்சே, நான் வந்து கண்டிப்பா ட்ரை பண்றேன் அப்படின்னு அவனும் பண்றான். சரி நான் இப்ப ஓடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வேமா ஓடி வந்துகிட்டு
சொல்லிட்டு இருக்கேன். இவளுக்கு இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. இவன் என்னடா ட்ரிப்ளிங்கே பண்ணாம அப்படியே பால கையில பிடிச்சிட்டு ஓடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருடா என்னோட ஸ்லாம் டங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சூப்பராவே ஜம்ப் பண்ணி பேஸ்கெட்டை நோக்கி பக்கத்துல வந்துகிட்டு இருக்கான். ஹானமிச்சியோட ஜம்ப பார்த்துட்டு ஹார்கோ என்னடா வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்கா. நான் கரெக்டா அந்த நெட்டுக்குள்ள எய்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹானமிச்சி நினைக்கிறான். பட் அவன் ஜம்ப் பண்ணது தப்பா இருக்குது. நேரா போய் அந்த போர்டுலயே இடிச்சிடுறான். ஹார்கோ அப்படியே ஹானமிச்சியை பார்த்து நீ வந்து ரொம்பவே அமேசிங் ஹானமிச்சி, நீ சரியா ஷூட் பண்ணலதான், பட் இருந்தாலும் நீ வந்து ஜம்ப் ரொம்பவே அமேசிங்கா பண்ண, நீ கண்டிப்பா பாஸ்கெட்பால் டீம்ல வந்து ஜாயின் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்படியே நாலாவது ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேக்குறான். கண்டிப்பா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ சொல்றா. இப்போ ஹானமிச்சி அவன் கிளாஸ்க்கு வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட சொல்லி பேண்டேஜ் ஒட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹானமிச்சியோட கிளாஸ்க்கு ஹார்கோ வந்துட்டு உன்னோட தலை இப்போ ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, நான் கண்டிப்பா நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். ஹானமிச்சி உன்னை பத்தி நான் வந்துட்டு என்னோட அண்ணன் கிட்ட சொன்னேன். ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை யூசுவலா அவங்க வந்துட்டு பாஸ்கெட்பால் டீம்ல எடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா ஆட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நான் வந்து நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பேன்னு சொல்லிட்டு சொன்னேன், கரெக்ட் தானே அப்படின்னு அவ சொல்றா. ஆமா ஆமா, என்ன மாதிரி டெடிகேஷனா ஒரு பிளேயரை நீ வந்துட்டு பாத்துக்கவே முடியாது, நான் கண்டிப்பா டெடிகேஷனா இருந்து ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். சரி உனக்கு வந்துட்டு குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ வந்துட்டு அவன் கிளாஸ்ல இருந்து கிளம்பிடுறா. வெளியே போனதுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட் வந்து நீ வந்துட்டு இந்த மாதிரி பசங்க கூட எல்லாம் பேசுறியா, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. பயப்படுறதா? ஹானமிச்சி ரொம்பவே சாஃப்டான பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ சொல்றா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்துட்டு இவங்க கூட தான் ஜூனியர் ஸ்கூல்ல படிச்சது. அந்த பொண்ணு வந்துட்டு இவங்களை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்குது. அதுலயும் முக்கியமா அந்த சவுப்பு முடி காரனை பத்தி. இவங்க எல்லாரும் ஸ்கூல்ல எப்பவுமே ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்களா, மேக்ஸிமம் இவங்க வந்துட்டு பிரின்சிபல் ரூம்லயே தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இல்ல ஹானமிச்சி கண்டிப்பா அப்படி இருக்க மாட்டான், அவன் வந்துட்டு ரொம்பவே சாஃப்டான ஒரு பையன், அவன் கூட நான் வந்துட்டு கம்ஃபர்டபுளா தான் இருக்கிறேன், அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ தப்பா அவங்கிட்ட சொல்லிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ சொல்றா. ஹானமிச்சி இப்ப கிளாஸ்க்குள்ள ரொம்பவே ஜாலியா நின்னுகிட்டு இருக்கான். நேரா அவன் பக்கத்துல இருந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு டேய் உனக்கு ஏற்கனவே லவ்ல வில்லங்க அதிகம், அதனால நம்ம வந்துட்டு ஒண்ணு பண்ணலாம். ஹார்கோ வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப கியூட்டா தான் இருக்கா, ரொம்ப பொலைட்டா தான் பேசுறா. ஆமால உனக்கு அப்படிதானே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேக்குறான். அதுக்கு தான் சொல்றேன் இவ்வளவு நல்ல பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லாம இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். ஆமா இவன் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல, டப்பு நாங்க வந்துடுறாங்க. ஆமா அவ வேற ரூகாவான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பையன் பேரை சொன்னா, கண்டிப்பா அவன் தான் இவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்க போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக்கா போகுது. அந்த ரூகாவா பையல நான் சாகடிக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். பரவாயில்ல விடுறா, இப்ப நம்ம போய் அவகிட்டே டைரக்டா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்றான். ஹானமிச்சி நேரா ஹார்கோ கிட்டே போயிட்டு ரூகாவா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவனை பத்தி எதுக்கு நீ கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு ரொம்பவே பதறிடுறா. இல்ல அவன் வந்துட்டு ஒருவேளை உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு இவன் கேக்குறான். என்னடா இது அவன் மூஞ்சி இவ்வளவு சவந்து போச்சு, உண்மையிலே ரூகாவா தான் அவளோட பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி ஒளிஞ்சிருந்து தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹார்கோமே வந்துட்டு இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ரூகாவாக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு கூட தெரியாது அப்படின்னு சொல்றா. பாத்தீங்களா அவன் வந்துட்டு ஒன்னும் கமிட்டட் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி இவன் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி திரும்பி பாக்குறான். அவங்க என்னடா பெட் வச்சு விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க போல, அதனால பெட்ல தோத்தவங்கிட்டு இருந்து மீதி எல்லாம் காசு வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹார்கோ வந்து ரூகாவாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா எங்களோட ஜூனியர் ஸ்கூல் அவனோட ஜூனியர் ஸ்கூலும் பக்கத்து பக்கத்துல தான் இருந்தது, அதனால நிறைய பிராக்டிஸ் மேட்சஸ் நாங்க வந்துட்டு விளையாடுவோம். எங்க டீம் எவ்வளவு சூப்பரா விளையாண்டாலும் ரூகாவாவை எங்களால வின் பண்ணவே முடியாது. அவன் வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப அமேசிங்கா இருந்தான். எங்க டீமோட பெஸ்டான 3 டிஃபெண்டர்ஸ் வந்துட்டு அவனை தடுத்தா கூட அவங்க 3 பேரையும் தாண்டி அவன் வந்துட்டு ஷூட் பண்ணி பாயிண்ட் வாங்குவான். ஒரே கேம்ல எங்களுக்கு அகைன்ஸ்ட் 51 பாயிண்ட் அவன் மட்டும் தனியா ஸ்கோர் பண்ணி ஒரு ஹையஸ்ட் ரெக்கார்டே செட் பண்ணான். அப்போல இருந்து எனக்கு ரூகாவாவை ரொம்பவே பிடிச்சிருந்தது, அவனோட பெரிய ஃபேன் கேலாவே நான் ஆயிட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்டு ஹானமிச்சிக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிருது. சரி அப்படின்னா உனக்கு ரூகாவாக்கும் நடுவுல எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேக்குறான். ஜஸ்ட் எனக்கு வந்துட்டு அவன் மேல ஒரு கிரஷ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிடுறா. என்னது மறுபடியும் எனக்கு ஒரு ஹார்ட் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி இன்னுமே ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுறான். ஹார்கோ வந்துட்டு இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாத, நான் யார்கிட்டயும் பேசினது கூட கிடையாது ரூகாவாவை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவ அப்படியே வெக்கத்தோட பேசிட்டு முன்னாடி பார்த்தா ஹானமிச்சி அங்க ஆள காணோம். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரவுண்ட் கட்டி இவனை மலக்கம் போல கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹானமிச்சி இவங்க எல்லாருமே பார்த்து முறைக்கிறா. இவங்க எல்லாரும் கொஞ்சம் பதறிடுறாங்க. ஆனா இவன் வந்துட்டு இவங்க யாரையும் எதுவுமே பண்ணாம அப்படியே அப்செட்டோட கிளம்பிடுறான். டேய் இந்த வாட்டி ஹானமிச்சி இதை ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டான் போலடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸே ஹானமிச்சியை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ்க்குள்ள தேர்ட் இயர் பசங்க ஒரு 3 பேர் வந்துட்டு ஹானமிச்சி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவன் வந்துட்டு அப்செட்டோட படுத்து கிடக்குறான். அந்த தேர்ட் இயரோட டான் மாதிரி இருந்தா தெரியுமா ஒருத்தன், அவன் வந்துட்டு ஹானமிச்சியை பார்த்துட்டு நீ வந்துட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கிட்ட ஓடிடாத, ரூஃப் டாப்ல வந்து எங்களை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எது ஓடுறதா, யாரை பார்த்து ஓடுறான்னு சொல்லிட்டு பாப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி எந்திரிச்சு கத்திடுறான். டேய் அதான் நீங்க கேட்ட ரிப்ளை வந்துருச்சுல, ஒழுங்கா இப்ப எங்க கிளாஸ் விட்டு வெளியே கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள துரத்துறாங்க. கிளாஸ்க்குள்ள இருந்த ஸ்டாஃப்மே வந்துட்டு டே ஒழுங்கா எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறீங்களா இல்ல அப்படின்னா நான் கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி நாங்க வந்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறோம், மீட்டோ உன்னோட ஃப்ரெண்ட் நீ வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு கிளம்புறான். நீமே வந்துட்டு தனியா வந்துடாத, உன் கூடவே நிறைய பேரை வச்சுக்கோ, அப்பதான் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டோ சொல்றான். நம்ம ஹானமிச்சியோட இந்த ஒரு ஃப்ரெண்ட் பேர் வந்துட்டு மீட்டோ, இவனையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த தேர்ட் இயர் பசங்க எல்லாரும் இப்ப ரூஃப் டாப்புக்கு வராங்க. அங்க பார்த்தா ஏற்கனவே ஒருத்தன் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இந்த படிப்பை யாரா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தவனே இவங்க எத்தி எழுப்புறாங்க. டேய் இங்கெல்லாம் இருக்க கூடாது, இங்க இருந்தா நீ ஹேட் ஆகிடுவா, ஒழுங்கா எந்திரிச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இவன் எந்திரிச்சு பார்த்தா இவங்க எல்லாரோட ஹைட்டா இருக்கிறான். ஃபர்ஸ்ட் இயர் பையனோட நீ என்ன இவ்வளவு ஹைட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டு கேக்குறான். நீ தானே என்னை வந்துட்டு எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் தேர்ட் இயர் பையன் ஒருத்தனோட வயித்துல அப்படியே எத்திடுறான். டேய் என்ன தைரியம் இருந்தா நீ அவனே அடிச்சிருப்ப, நீ யாரா மொத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வந்துட்டு கேக்குறான். என்னோட பேர் ரூகாவா, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், நான் தூங்குறப்ப எவன் டிஸ்டர்ப் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு சுத்தமா பிடிக்காது, அதனால இங்க இருந்து கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த தேர்ட் இயர் பசங்க எல்லாருமே ரூகாவாவை செம்மையா முறைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இந்த ஒரு ரூகாவா கேரக்டர் தான் ஹார்கோ சொன்ன அந்த ஒரு கேரக்டர். சோ இவனையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இவனுமே நமக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். இன்னும் இந்த ரூகாவை பத்தின டீடைலான விஷயம் எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதே நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.